ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வெண்டைக்காயை யூஸ் பண்ணி சூப்பரான காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காரக்குழம்பு புளிக்குழம்புனா மண் பாத்திரத்தில் செய்யறது டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 7-8 வெண்டைக்காவை இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி அந்த பிசு பிசுப்பு போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் வழுவழுப்பு போனதும் நம்ம இதை ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, பட் இதே எண்ணெயே போதும். கொஞ்சமாக கடுகு, ஒரு 6-7 வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாய், 25-30 சின்ன வெங்காயம், 15-20 பல்லு போல பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவே இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக குழம்புக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே இந்த புளி தண்ணியிலேயே நல்லா வேகும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கும், புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்காக வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடியை இந்த மாதிரி 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் போல் அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்யும் போது குழம்பு இன்னமும் டேஸ்டாக இருக்கும். கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் தூள் பண்ண வெல்லத்தை இந்த மாதிரி 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால்லாம் ஊற்றி என்னதான் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா குழம்பு கட்டி ஆயிடும். சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு ஊற்றி காய் கூட எதுவும் தேவையில்லை, அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி வத்தல் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த குண்டு வத்தலும் அடுத்ததாக பொரிக்கிற முறுக்கு வத்தலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் வீடியோ போடலை. அடுத்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை வீடியோ பிடிச்சாலும் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.